அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே அட்டகாசமான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிரெட் பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ச்சியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹெல்தியான ரெசிபிஸ்லாம் நிறையவே பார்த்துட்டு வர்றோம். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கிறேன். பேன் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மார்ஜரின் சேர்த்துக்கிறேன். மார்ஜரின் மெல்ட் ஆனதும் பிரெட் துண்டுகளை இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க டோஸ்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேன்லயே டோஸ்ட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி 2 சைடும் மார்ஜரின் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டர் யூஸ் பண்ணா கூட இன்னுமே டேஸ்டியா கிடைக்கும். தேவையான அளவு பிரெட் துண்டுகளை எடுத்து இதே போல டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 பேர் சாப்பிடுற அளவுக்கு அளவுகள் எல்லாமே எடுத்திருக்கிறேன். பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்ததும் அதே பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் அளவு பொடியா கட் பண்ண பீன்ஸ், ஒரு பெரிய கேரட் கட் பண்ணது, அதே போல ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணது. இந்த ரெசிபிக்கு எந்த அளவுக்கு வெஜிடபிள் சேர்த்துக்கிறோமோ அதே அளவு டேஸ்டா இருக்கும். இப்போ இது கூட 1/2 கப் அளவு கேப்சிகம், ரெட் அண்ட் எல்லோ கலர் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது முழுசா வேக வேணாம், ஓரளவு வேக வச்சு எடுத்துடலாம். நான் சில்லி மசாலா தூள் எதுவுமே சேர்க்கல. இது குழந்தைங்களுக்கான ரெசிபி என்றதால தேவையான அளவு உப்பு மட்டுமே சேர்த்து வேக விட்டுக்கிறேன். 1 வயது குழந்தைக்கு கூட இந்த ரெசிபியை நீங்க செய்து கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். இப்ப இது இருக்கட்டும். நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச பிரெட் துண்டுகளை பொடியா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி கொடுத்தாதான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதே போல எல்லா பிரெட் துண்டுகளையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததா இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துட்டு 5 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். ஒரு ஃபோக் அல்லது விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்டு இப்ப இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு 1 கப் அளவு காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு
மறுபடியும் நல்லா நுர பொங்கி வர்ற அளவு அடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பிரஷ் வச்சு எல்லா இடமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக், நான் ஆயில் பேப்பர் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க இந்த ரெசிபி செய்யறதா இருந்தா ஆயில் பேப்பரை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது ஈரப்பதத்தினால ஒட்டி பிடிச்சுக்கும். நீங்க ஆயில் பேப்பர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, லாஸ்டா அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். சோ நீங்க ஆயில் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கலாம். நான் பேன்ல தான் ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கிறேன். இப்போ ஓவன்ல பேக் பண்ண போறேன். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் துண்டுகளை இந்த மாதிரி பரத்தி விட்டு சேர்த்துக்கலாம். பாதி அளவு மட்டும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருந்த வெஜிடபிள்ஸும் பாதி அளவு சேர்த்துடலாம். கூடவே முட்டை கலவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிட்டு மறுபடியும் அதே ப்ராசஸை கண்டினியூவா செய்திடலாம். இப்ப இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு மொசரல்லா சீஸ் துருவி வச்சிருக்கிறேன். தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம். நீங்க இடையிடையே கூட சேர்த்துடலாம், ரொம்பவே சீஸியா இருக்கும். இந்த மாதிரி பரத்தி விட்டு மிளகுத்தூள், சீரகப்பொடி இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். லாஸ்டா வாசனைக்காக வெள்ளை எள்ளு தூவி விட்டுக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப இத பேக் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வேக விட்டு சேர்த்திருக்கிறோம். சோ முட்டை வேகிற அளவுக்கு பேக் பண்ணா போதும். இப்ப ரெடி ஆகிடுச்சு. சூடா இருக்கும் போதே கட் பண்ணி சேவ் பண்ணுங்க. இது ரொம்பவே ஹெல்தியான டிஃபன் தாங்க. பிரேக்ஃபாஸ்டுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான கலர்ஃபுல்லான ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் சூப்பரான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.